Hi friends, last video தியானம் ஏன் அவசியம் அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் எப்படி தியானம் பண்ணுறது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் அது பண்ணுறது அப்படின்னு சொல்லி பழகிட்டோம். பட் அது பண்ணுறது கிடையாது. சும்மா இருக்கிறதுக்கு பேர் பண்ணுறதுன்னு எதாவது சொல்ல முடியுமா? இல்லை. ஸோ இட்ஸ் அ ரெஸ்டிங், ஓய்வு நிலை ஆர் இருத்தல் அப்படின்னு வேணால் சொல்லலாம். எனக்கு என்ன ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒன்று இந்த மைண்டை பற்றி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அது மூவிங் அவுட்வர்ட். மைண்ட் அப்படிங்கிறது தாட்ஸோட தொகுப்பு, அதாவது நினைவலைகள். அது ஓடிட்டே இருக்கும், அது நிற்காம ஓடும். ஒன்று பழசை பற்றி நிறைய விஷயங்களை அப்படியே கொண்டு வரும். அதை பற்றி ஃப்யூச்சரை பற்றி நம்ம கவலைப்படுவோம், இல்லை பிளான் பண்ணுவோம். ஸோ இதுதான் மைண்டோட வேலையே, மூவிங் அவுட்வர்ட். இப்போ இங்கே இருக்கும், நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கோம், அடுத்த செகண்ட் ட்ரம்ப்பை பற்றி யோசிக்கும், இல்லை ஸ்டாக் மார்க்கெட் பற்றி யோசிக்கும், இல்லை இது முடிஞ்சப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற பிளானை பற்றி ஓடும். ஸோ இந்த தாட்ஸை நமக்கு அந்த மைண்டோட நம்ம சண்டை போட முடியாது. சண்டை போட்டு ஜெயிச்சு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ஏன்னா நானே என் கூட சண்டை போட்டேன் அப்படின்னா அது ஜெயித்தல் இல்லை தோற்றல் இல்லை கண்ட்ரோல் அதெல்லாம் பாசிபிளாக கிடையாது. அப்போ என்ன, ஒரு அமைதியான சூழ்நிலையை தேர்ந்தெடுத்துட்டு நம்ம ஒரு கம்ஃபர்டபுளாக சேர்லையோ இல்லை கீழேயோ சம்மணம் போட்டு உட்காந்துட்டு ஒன்று கண்மூடி உட்காரலாம், இல்லை பாதி கண்கள் திறந்த நிலையில் ஒரே பாயிண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணிப்போம். இட்ஸ் நாட் ஃபோக்கஸ், ஜஸ்ட் கண்களை திறந்த நிலை. சில பேருக்கு கண்ணே மூட முடியாதுன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்காக சொல்கிறேன். இப்போ கண்ணை மூடி அமர்ந்து நம்ம மூச்சை கவனிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா வெளியவே ஓடிட்டு இருப்போம், மனசு என்னென்ன சொல்லுதோ அந்த நினைவு அது கூடயே ஓடிட்டு இருப்போம். இப்போ நம்ம மூச்சை கவனிக்க ஆரம்பிக்கும் போது தான் நம்ம உள்நோக்கி திரும்புகிறோம் அப்படின்னு சொல்லலாம். இந்த நம்ம மூச்சை கவனிக்கும் போது உள்மூச்சு ஒரு கேப், தென் வெளிமூச்சு இன்னொரு கேப், அப்புறம் உள்மூச்சு, இப்படி தான் நடக்குது இல்லையா? நீங்கள் கவனிக்க ஆரம்பித்தாலே தெரியும். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் அந்த கேப். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு உட்காரும்போது, நான் ஃபஸ்ட்டு பண்ண உட்காரும்போது ஒரு நிமிஷத்துக்கு 100 நினைவுகள் வரும். அம்மா என்ன பண்ணுறாங்களோ, இல்லை அங்கே என்ன நடக்குது, இங்கே என்ன நடக்குது, எல்லாமே வரும். அடுத்து என்ன சமையல் பண்ணணும், இந்த மாதிரி பிளான் ஓடும். அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணாமல் எவ்ரி டைம் ஒரு நினைவு வரும்போது, ஒரு தாட் வரும்போது நம்ம மூச்சுக்கு திரும்பணும். ஸோ இதுதான். ஸோ அப்போ நாட் கிவிங் அட்டென்ஷன் டு த தாட்ஸ், அதுக்கு கவனம் கொடுக்காம நம்ம மூச்சுக்கு கவனம் கொடுக்க ஆரம்பிக்கும் போது தாட்ஸ் குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா எதுக்கு அட்டென்ஷன் கொடுக்கலையோ அதுக்கு நம்ம எனர்ஜி கொடுக்கலன்னு அர்த்தம். ஸோ எனர்ஜி கொடுக்காத விஷயம் நடக்க வாய்ப்பு கிடையாது, அது குறைஞ்சிட்டே வரும். ஸோ அப்போ ஒரு நிமிஷத்துக்கு 100 அப்படிங்கிறது மாறி 70, 50, 40 அப்படி வரும். நம்ம மூச்சுக்கும் நினைவுகளுக்கும் நினைவு அலைகளுக்கும் டைரக்ட் ரிலேஷன் இருக்கு. அது நினைவலைகள் குறையும் போது நம்ம மூச்சு குறையும் ஆக்சுவலாக. ஸோ சில சமயம் நான் சென்ஸ் பண்ணியிருக்கேன், ஆல்மோஸ்ட் ஒரு நிமிஷத்துக்கு 4 மூச்சு அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கோம். அப்போது நினைவலைகள் குறையும் போது நம்ம ஆழமான மூச்சு எடுப்போம். அண்ட் அந்த ஒரு அமைதியான ஒரு ஆனந்தமான சூழ்நிலை வரும். ஸோ கவலை போயிடும், நாளைக்கு என்ன நடக்குங்கிற கவலை போயிடும். அப்புறம் நேத்தியை பற்றி அவன் இப்படி சொல்லிட்டான் அப்படி சொல்லிட்டான், ஸோ அந்த ஒரு தேவையில்லாத நினைவலைகள் எல்லாமே நிற்க ஆரம்பிச்சிடும். பெரிய விஷயம் இல்லையா? ஸோ தென் நாம யார் அப்படிங்கிறது நம்ம உணர்வதற்கான ஒரு டூலாக தியானம் இருக்கு. பண்ணலாமா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.